வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வார்த்தை வேக்கண்ட். VACANT வேக்கண்ட். இதை நீங்கள் எப்படி ரிமெம்பர் இதோட ஸ்பெல்லிங் எப்படி ரிமெம்பர் பண்ணலான்னா VACANT வேக்கண்ட். வியா CANT கண்ட். ஸோ வேக்கண்ட். இது ஜஸ்ட் நீங்கள் அந்த ஸ்பெல்லிங்கை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இதை எழுதியிருக்கேன். இது VACANT அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஓகே, ஸோ வேக்கண்ட் அப்படிங்கிறது காலியான அல்லது நிரப்பப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மீனிங் காலியாக. அதாவது சொற்பொருள் விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்கன் அப்படிங்கிறது எம்டி ஆர் நாட் ஃபில்டு ஆர் நாட் ஆக்குபைடு எம்டி, நாட் ஃபில்டு ஆர் நாட் ஆக்குபைடு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா, எம்டி அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு இது பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, காலியாக இருக்குது அப்படிங்கிறது தான் வேக்கன்னு சொல்லலாம். நாட் ஃபில்டு அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இன்னும் அது நிரப்பப்படாமல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதுக்கும் வேக்கன்னு சொல்லலாம். இல்லை ஆக்குப்பைடு, அதாவது அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிக்கப்பட வேண்டும், இல்லாட்டி நிரப்பப்பட வேண்டும், இன்னமும் பார்த்தீங்கன்னா அது ஆக்குப்பைட் பண்ணாமல் இருக்குது அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நாட் ஆக்குப்பைடு, நிரப்பப்படாத காலியான நிலை. ஸோ அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகே, காலியாக, நிரப்பப்படாத. நிரப்பப்படாத. ஓகே, ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ், எடுத்துக்காட்டுகள். முதல் எக்ஸாம்பிள், அந்த வீடு 1 வருடமாக காலியாக இருக்கிறது. அந்த வீடு 1 வருடமாக காலியாக இருக்கிறது. அந்த வீடு 1 வருடமாக காலியாக இருக்கிறது. ஸோ அந்த வீடு 1 வருடமாக காலியாக இருக்கிறது. ரெண்டாவது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவள் பேருந்தில் ஒரு காலி இருக்கையை கண்டாள். 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 ஸோ மூணாவது எக்ஸாம்பிள், கடையில் பல காலி பணியிடங்கள் உள்ளன. கடையில் பல காலி பணியிடங்கள் உள்ளன. கடையில் பல காலி பணியிடங்கள் உள்ளன. கடையில் இன்னும் பல காலி பணியிடங்கள் உள்ளன. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள். முதல் எக்ஸாம்பிளில் காலியாக, அதோட மீனிங் பார்த்தோம் இல்லையா, வேக்கண்ட், காலியாக இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலி, அதாவது பேருந்தில் ஒரு காலி இருக்கையை கண்டாள். ஓகே, மூணாவது எக்ஸாம்பிளில் காலி. அது மாதிரி நீங்கள் ஒரு நம்ம சென்டென்ஸ் எழுதும்போது எங்கே காலி அப்படின்னு வருதோ, எம்டின்னு வருதோ, அந்த இடத்துல வேக்கண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போது இது நம்ம எக்ஸாம்பிள்ஸில் இங்கிலீஷில் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். முதல் எக்ஸாம்பிள்ஸ், அந்த வீடு 1 வருடமாக காலியாக இருக்கிறது. The house இது 1 வருடமாக அப்படிங்கிறதுல has been vacant. VACANT, vacant for a year.
த ஹவுஸ் ஹேஸ் பின் வேக்கன்ட் ஃபார் அன் இயர். இது ஒரு வருடமாக, அந்த வீடு ஒரு வருடமாக காலியாக இருக்கிறது. த ஹவுஸ் ஹேஸ் பின் வேக்கன்ட் ஃபார் அன் இயர். ஓகே. அவள் பேருந்தில் ஒரு காலி இருக்கையை கண்டாள். அவள் பேருந்தில் ஒரு காலி இருக்கையை கண்டாள். She found a vacant. She found a vacant sheet on the bus. She found a vacant seat on the bus. அவள் பேருந்தில் ஒரு காலி இருக்கையை கண்டாள். மூணாவது எக்ஸாம்பிள்ஸ். கடையில் பல காலி பணியிடங்கள் உள்ளன. கடை அப்படிங்கிறது the store. The store has, உள்ளது அப்படிங்கிறது has, several பல, several vacant பணியிடங்கள் positions, POISITIONS positions. Okay, the store has several vacant positions. ஸோ இப்போ நம்ம இங்கிலீஷில் சென்டென்ஸில் உள்ள அந்த வேக்கண்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், காலி அப்படிங்கிறதுக்கு இங்கே ஒரு வேக்கண்ட் வருது. ஹியர் இங்கே ஒரு வேக்கண்ட். கடையில் பல காலி இடங்கள் வேணும். மூணாவது எக்ஸாம்பிள்ஸில் ஸ்டோரில் இங்கே ஒரு வேக்கண்ட். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள், அந்த வேக்கண்ட்டுக்கு அப்புறமா கண்டினியூவாக அந்த இது வருது பாருங்கள், எத்தனை நாட்களாக எங்கே என்ன எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது த ஹவுஸ் வந்து ஒரு வருஷமாக வேக்கண்டாக இருக்குது ஃபார் அன் இயர். த வேக்கண்ட் ஃபார் அன் இயர். இங்கே பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வேக்கண்டாக இருக்குது, த வேக்கண்ட் சீட். பணியிடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா செவரல் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்டாக இருக்குது, செவரல் வேக்கண்ட் பொசிஷன்ஸ். ஸோ அப்போ அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, த வேக்கண்ட் அப்படிங்கிறது காலியான, நிரப்பப்படாத அல்லது ஆக்கிரமிக்கப்படாத, இன்னும் நிரப்பப்பட வேண்டிய அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தையை வச்சு நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இதை நீங்கள் உங்களோட ரியல் லைஃப்பில் யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.